அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா மூர்த்தி. சரவணாலய அகாடமி சார்பாக இன்று ஒரு நாட்டியம் குறித்த குறிப்பு. பொதுவாக பதம் அப்படிங்கிற உருப்படியில் நாயகி நாயக அபேதம் இடம்பெற்றிருக்கும். இதில் நாயகனை பரமாத்மான்னு சொல்கிறாங்க, நாயகியை ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க. பரமாத்மா அப்படின்னா என்னன்னா, இறப்பு பிறப்புக்கு அப்பாற்பட்டவங்களை தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கடவுளை நம்ம எடுத்துக்கலாம், கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம எடுத்துக்கலாம். ஜீவாத்மா அப்படின்னா மனித குலம், அதாவது பிறப்பு இறப்பு இதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடியவங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு கதாபாத்திரங்களும், இந்த இரண்டு விஷயங்கள், நாயகா நாயகி ரெண்டுமே ஒரு பதத்தில் இடம்பெற்றிருக்கும். இதில் நாயகி சூழ்நிலை மனநிலை இதோட அடிப்படையில் 8 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருங்கார நாயகிகள்னு இருக்காங்க. அதுபோல் பிறப்பின் அடிப்படையில் நாயகிகள் 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வரிசையாக நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். பிறப்பின் அடிப்படையில் நாயகிகள் 4 வகைப்படுறாங்க. திவ்யா, நிருபத்னி, குலஸ்திரீ, கணிகா, இப்படி 4 வகைப்படுறாங்க. அதே மாதிரி ஸ்ருங்கார ரசத்தில் நாயகிகள் எத்தனை வகைப்படுறாங்கன்னா 3. ஸ்வீயா, பரக்கியா, சாமானியான்னு 3 வகைப்படுறாங்க. அஷ்டவித நாயகிகள், அதாவது மனநிலை சூழ்நிலை அதனோட காரணத்தினால 8 வகையாக பிரிக்கப்பட்ட நாயகிகளை அஷ்டவித நாயகிகள்னு சொல்கிறாங்க. அஷ்ட அப்படின்னா 8ன்னு அர்த்தம். அதோட வகைகள் என்னென்ன அப்படின்னா வாசக சச்சிகா, விரகோத்கண்டிதா, ஸ்வாதினபதிகா, விப்ரலப்தா, கண்டிதா, கலகந்தரிதா, அபிஷாரிகா, புரோஸ்ருத பத்ருகா, இந்த மாதிரி 8 வகை படுத்தியிருக்காங்க அஷ்டவித நாயகிகள்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாட்டியம் குறித்த செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்